வீக் சண்டேனாலே எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் தான். என்ன ஸ்பெஷல்? எல்லாரும் நம்ம திருவிருந்தில ரசிப்போம், பங்கெடுப்போம். ஒருவேளை நீங்க யாராவது இந்த வீடியோ பாக்குற நீங்க ஞானஸ்தானம் எடுக்காம இருப்பீங்கன்னா, ஆண்டவர் இந்த வருஷத்துல உங்களோட பேசுறார். உங்களுக்கு தெரியும் ஏசு யாருன்னு தெரியும், அவர் தான் பாவத்தை விடுதலை கொடுக்கிறவன் தெரியும், அவர் மூலமா தான் நம்ம நீதிமான் ஆகும். நான் இன்னும் பரிசுத்தமாய்க்கிறேன் அப்படின்னா நம்ம வாழ்க்கை முடியிற வரைக்கும் பரிசுத்தமா போறது இல்லை. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் பிள்ளையாக அதிகாரம் கொடுத்துக்கிறார். பிள்ளை ஆயிட்டீங்கன்னா உடனே ஞானஸ்தானம் எடுத்து திருவிருந்தில நம்ம பங்கு பெறணும். சரி, திருவிருந்தில பங்கு பெற நமக்கு ஆண்டவர் ஒரு ஆலோசனை கூடுறார். ரொம்ப தெளிவா ஆண்டவர் உங்களோட பேசுறதுன்னா 1 போட்டிருக்குது. நிறைய பேர் வந்துட்டு அந்த எடுக்கிற திருவிருந்த அபாத்திரமா புசிக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா பலவீனா மாறிடுறாங்களா, வியாதி உள்ளவர்களா ஆயிடுறாங்க, சிலர் மரணத்தை கூட சந்திக்கிறாங்கன்னு போட்டிருக்காங்க. சோ அப்ப இந்த வசனத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, திருவிருந்துல ஏதோ மகிமையான ஒரு விஷயம் ஒளிஞ்சிருக்குன்னு அர்த்தம். இல்லன்னா ஆண்டவர் இவ்வளவு பெரிய ஒரு ஆழமான சத்தியத்தை நீ திருவிருந்த விளையாட்டு போக்குல நீ புசிச்ச, தேவ பக்தி இல்லாம புசிச்ச அப்படின்னா, அபாத்திரமா நீ புசிச்சனா உனக்கு வியாதி வந்துரும், இல்லன்னா பலவீனர் ஆயிடுவ, நித்திரை அதாவது மரணம் கூட வந்துடும் ஏன் சொல்லணும் சொல்லுங்க. அப்போ திருவிருந்துல ஆண்டவருக்கும் நம்மளுக்கும் ஏதோ பயங்கரமான ஒரு உறவு அந்த நேரத்துல பில்ட் ஆகுது. பரலோகத்துக்கும் நம்மளுக்கும் ஒரு டிவைன் கனெக்ஷன் அந்த நேரத்துல உண்டாகுது. அதனாலதான் அதை நீ பயபக்தியோடு புசி. நீ செய்யற விஷயம் சாதாரண விஷயம் இல்ல. அசால்ட்டுத்தனமா வந்து டைரக்டா திருவிருந்துல உட்காராத. அதுல நீ முந்த நாளே ப்ரிப்பேர் ஆகி பரிசுத்தமாகி தேவனோடு ஒரு உறவு கொள்ள போறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வந்து உட்காரணுங்கிறது அந்த வசனம் சொல்லுங்க. இதை விட ரொம்ப பெரிய பியூட்டி என்ன, அது கீழே ஒரு வசனம் சொல்லுது, நம்மை நாமே நம்ம நிதானித்தா நம்ம நியாயந்திருக்கப்படும். இன்னொருத்தவங்க வந்து திருவிருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மள ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லை, நீயே வந்து என்ன செஞ்சுக்கோ ப்ரிப்பேர் பண்ணிக்கோ அப்படிங்கிறார். 32 வருஷம் சொல்லுது, நாம் நியாயந்திருக்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிக்ஷிக்கப்படுகிறோம். பியூட்டிஃபுல் வேர்ஸ். ஆண்டவர் எவ்வளவு நம்ம நேசிக்கிறார் பாருங்களேன். அப்படி நம்ம தப்பு செஞ்சு, அதாவது திருவிருந்துல ஏதோ தப்பு பண்ணிருக்கோம், அப்ப நம்மளுக்கு வியாதியோ சம்திங் ஏதோ வருது. ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு, மரணம் கூட சில நேரத்துல வரலாம், ஆனா என்ன தெரியுமா சொல்றாரு, உலகத்தோடு நான் உன்னை நியாயத்திருக்க மாட்டேன். அதாவது உலகத்துக்கு என்ன நரகாக்கினை வைக்கப்பட்டிருக்கு இல்லையா, அந்த நரகாக்கினைல போட மாட்டேன், கர்த்தரால சிக்ஷிக்கப்படுவீங்க. சோ ஆண்டோடைய பிள்ளைங்களை அவர் அப்பா மாதிரி, நம்ம ஒரு தப்பு பண்ணோம்னா அப்பா வந்து என்ன பண்ணுவாங்க, காலை பிடிச்சி துருக்கு அது சொல்ல ஓங்கி கூட அடிப்பாரு. ஆனா அதுக்கான பிள்ளைய சாவுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். சோ நம்மளையும் ஆண்டவர் சொல்றாரு, நீ என் பிள்ளையா நித்திய ஜீவனுக்கு ஏதுவா ஞானஸ்தானம் எடுத்து திருவிருந்துல நீ அமரும் பொழுது நீ கர்த்தராலதான் சில குட்டி குட்டி தப்பு பண்ணும்போது கர்த்தராலதான் உனக்கு சிக்ஷிப்பு வருமே தவிர, உலகத்தை எப்படி நரகம் அப்படின்னு சொல்லி அந்த ஆக்கினைக்குள்ளே தீர்க்காரோ அந்த தீர்ப்பும் உனக்கு கொடுக்குற தீர்ப்பும் ஒன்போல இருக்காது. நீ தப்பு செய்யும் போது உனக்கு அந்த தீர்ப்பு தர மாட்டேன், உனக்கு சிக்ஷைங்கிற தீர்ப்பு, அதாவது அப்பா அன்புல அடிக்கிற அந்த அடியை கொடுத்து உன்னை திருத்தி என்கிட்ட இழுத்துப்பேங்கிறார். ஒரு கிரேட் மெசேஜ்ல இந்த 3 வசனத்திலயும். சோ கர்த்தர் இன்னைக்கு உங்களோட பேசுறாரு. இந்த வருஷத்துல ஞானஸ்தானம் எடுக்காதவங்க ஞானஸ்தானம் எடுங்க. திருவிருந்த விளையாட்டு போக்குல எடுக்கிறவங்க கொஞ்சம் மனம் திரும்பி இது ஒரு ஐக்கியம், பரலோகத்தோட ஒரு ஐக்கியம் ஏற்படுத்த பயபக்தியோடு விடுங்க. 3, ஆண்டவரை நேசிக்காரான்னு கேள்வியில இருந்தீங்கன்னா, ஆண்டவரோட சிச்சை உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா ஆண்டவர் சொல்ற, தகப்பன் நான் நேசிக்கிற புத்திரன் தான் சிச்சிப்பாரு. உலகத்துக்கும் உனக்கும் ஒரே பனிஷ்மெண்ட் கிடையாது, உனக்கு வேற மாதிரி பனிஷ்மெண்ட். உலகத்துக்கு அவங்க நித்திய ஜீவனே உங்களுக்கு கிடையாது, நரகம். ஆனா உனக்கு அப்படி இல்ல, பரலோகத்தை வச்சுக்கிறேன்னு ஆண்டவர் தன்னோட லவ் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்றாரு. காட் பிளஸ் யூ.